எல்லாத்துக்கும் அந்த வீடியோ பார்க்குறவங்க கூட உலகம் சொல்லிக்கிட்டுதான். இது என்னுடைய மனைவி, பேர் வந்து ஜெயலட்சுமி. இவர் வந்து ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணோம் அரவிந்தில். அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு அடுத்த கண்ணை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கண்ணை வந்து சுருங்கிடுச்சு. முத்துக்குமரன் சாரை போய் பார்த்து அவர் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கு அப்படின்ட்டு மாத்திரை கொடுத்தாரு, கண்ணை விரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்கேன் பண்ண சொன்னார். ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்தா அதில் ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டி எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னா சரின்னு சொல்லி சிவாவில் வந்து நம்ம தோசைன்னு சொல்லி அந்த எலும்பு டாக்டர் தாயகத்தில் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அவங்களுக்கு சொன்னால் அவங்க இப்ராஹிம் சார் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி எங்கே அனுப்புனாங்க. இப்ராஹிம் சார் நேரம் வந்து பார்த்து அவரும் அவர் சஞ்சய் பாண்டியன் அவரும் சாரும் இவங்க 4 பேருமே வந்து இருந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன். அந்த கட்டியானது இதயத்துக்கு மேலே இருந்தது. அந்த இதயத்துக்கு மேலே இருக்கும்போது அதை எடுத்தா இதயத்துக்கு போகிற நரம்பு அந்த கட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. எல்லாத்தையும் சரி பண்ணி இதயத்தெல்லாம் எடுத்து லைட்டாக தள்ளி வச்சு அந்த ஆப்ரேஷன் கட்டி மட்டும் எவ்வளோ தண்டி அவ்வளோ கட்டி எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அவளுக்கு 2 மறுபடியும் கொடுத்தது அந்த 3 டாக்டர் தான். அவங்க ஹாஸ்பிட்டலோட ஊழியர்களும் டாக்டர்களும் எங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. நடக்க முடியாம ரொம்ப பயத்துல வந்தேன். எனக்கு தெளிவா நான் இப்ப இருக்கேன். இப்போ நல்ல முறையில நான் வீட்டுக்கு போறேன். வாழ்க்கையை எனக்கு ரொம்ப காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. எனக்கு வாழ்க்கை அளித்ததே சில்பா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஊழியர் இப்ராஹிம் சாரு, அவர் சந்தோஷ் சாரு, அவர் பாண்டியன், சஞ்சய் பாண்டியன். ஆர்த்தோ டாக்டர் வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அடுத்தால அவர் இப்ராஹிம் டாக்டர் செய்யறேன்னு சொன்னாரு. அடுத்தால அவரு இந்த டாக்டர் சேர்ந்து 3 பேருமே எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு. நர்ஸு எல்லாருமே வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு. வார்டு வேல்களும் அப்பப்போ வந்து எங்களை நல்லபடியா வந்து பார்த்துட்டு போச்சுங்க பிள்ளைங்க. எங்களுக்கு ரொம்ப சிறப்பான அம்சம், நல்ல ட்ரீட்மெண்ட். இந்த ஆஸ்பத்திரி இந்த சிவா ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்குன்னு சொன்னா அங்கே ஒர்க் பண்ற அந்த நர்ஸு, அந்த ஆளுகளுடைய தன்மை, அவங்கெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுதாங்க. முகத்தில் ஒரு கடுகடுப்பே பார்க்க முடியாது. எது சொன்னாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டு இப்படி போங்க அப்படி போங்க அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சொன்னால் கூப்பிட்டோன்னா ஓடியாந்து பார்த்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவன் டாக்டருக்கு விட இவங்களுக்கும் ரொம்ப நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்.